வந்து ஸ்டார் தோசை மாதிரி குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுக்கலாம். இட்லி மாவுலேயும் ஒரு ரெண்டு மாவில் ஊற்றி கொடுக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச வல்லாரை இட்லி பொடிங்க. தோசை சுட்டாச்சு, லேசாக அப்படி தூவிட்டு அப்படி நாம் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துனா போதும். நான் ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச வல்லாரை இட்லி பொடி. ஒரு தோசை ஊற்றிட்டுங்க கொஞ்சம் நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சிக்கணும், இல்லாட்டி கறி போயிடும். இல்லாட்டி தேங்காய் மஞ்சி ஏதோ ஒன்று ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு சீக்கிரம் அந்த மாதிரி வச்சுன்னா வெந்துடும், அப்புறம் ஸ்டார் வராது. ஃபஸ்ட்டு ஊற்றினோன்னே அந்த மாதிரி செஞ்சிடணும். இல்லாட்டி கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஸ்டார் தோசை மாதிரி வந்துடுச்சு. கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா லேசாக பேர் ஊற்றினா போதும். இப்போ சிம்மில் தான் இருக்குதுங்க. நம்ம எப்பவுமே தோசை ஊற்றுறப்ப சிம்மில் வச்சுட்டு தான் தோசை ஊற்றணும். தோசையாக இருந்தாலும் வெந்துருச்சுங்க, சீக்கிரம் வெந்துடுங்க. இதை திருப்பி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு ஸ்டார் மாதிரி வந்துருக்குது. மாவு ஊற்றினோன்னே ஸ்டார் மாதிரி சீக்கிரம் வேகமாக நம்ம செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ கீரை முருங்கைக்கீரை பொடி இருக்குது. நம்ம வெந்த முன்னாடி அதை மேலால் தூவி விட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் விட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு பிடிக்கலன்னா விட்டுலாங்க, பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம். ரவுண்டாகவும் தோசை ஊற்றி சாதா தோசை ஊற்றி வச்சுக்கலாம். தோசை வெந்துருச்சு. இப்போ வந்து முருங்கைக்கீரை பொடி பவுட்ரு ஒன்று லேசாக அப்படி லேசாக தூவிக்கலாம். அவ்வளோதான், வேகணுங்கிறது இல்லைங்க. நம்ம ஏற்கனவே சுட்டு வச்சுருக்கிறதுல வந்து திருப்பி போட்டுக்கலாங்க. இது வல்லார் இட்லி கீரை பொடி விட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. எடுக்கும்போது தனியாக இப்போ சூடாக அப்படியே அதில் வெந்துக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். வல்லாரைக்கீரைங்க, முருங்கைக்கீரை இட்லி, வல்லாரை இட்லி பொடி, முருங்கைக்கீரை பொடி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 2-3 லிட்டர் இருக்குங்க. 2 நாள் வெயில் ஆயிடுச்சு. நம்ம சின்ன ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். சூப்பாகவும் போட்டுக்கலாம். ரசம் வச்சுட்டு கடைசியில் அந்த மண்டி இருக்குமில்ல, அந்த ரசம் மண்டியில் நம்ம போட்டுங்க. கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ 2 டம்ளர் ஊற்றிங்க, கொதிக்க வச்சுங்க. அதை வடித்து குடிச்சிக்கலாம். இல்லை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுங்க. குருமிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு அந்த மாதிரி சூப் வச்சுக்கலாம். கீரையாகவும் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டார் தோசை நம்மளுக்கு ரெடி.
இது முருங்கைக்கீரை 2 கலந்துருக்குங்க. நம்ம தான் சாப்பிட போகிறோங்க. எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க குழந்தைகளாம். சும்மா நம்ம வீடியோக்கு வேண்டி செஞ்சு காட்டினாங்க. ஸ்டார் தோசை ரெடி. இதுக்கு நம்ம சட்னி ஒரு கரண்டி வச்சுக்கலாம்.